வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் ஜவ்வரிசி நாட்டு சக்கரை சேர்த்து கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க. இது சாப்பிடும்போது அப்படியே அல்வா மாதிரி டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். இது எல்லா விதமான சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க. வீட்டில் விசேஷ நாட்களுக்கு இனிப்பு பலகாரமாகவும் செய்து வைக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த ஸ்வீட்டும் கூட செய்து கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். 250 ml கப்பில் அரை கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. இது நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, கருக விட்டுறக்கூடாது. நல்லா வெள்ளை வெள்ளையன்னு பொரிஞ்சு வரும்போது நம்ம தட்டுக்கு மாற்றி சூடாக ஆற வச்சுக்கும்போது சரியாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கணுங்க வெள்ளை வெள்ளையன்னு. இதுதான் பக்குவம். ஒரு 3-4 நிமிஷம் பக்கம் நம்ம மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கும்போது சரியான பக்குவத்துக்கு நமக்கு வறுபட்டு கிடச்சிருங்க. நம்ம தட்டுக்கு மாற்றி சூடாக ஆற வச்சுக்கும்போது சரியாக இருக்குங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுருக்கேங்க. நீங்கள் உலர்ந்த திராட்சையும் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி லேசாக வறுபட்டோன்னா பாதாம் பருப்பையும் வறுத்துக்கலாங்க. விருப்பப்பட்டால் உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பாதாம் வறுபட்டுருச்சுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். எந்த கப்பில் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துமோங்க அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஜவ்வரிசி நல்லா சூடாறிடுச்சுங்க. இது ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு நைஸ் ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப பவுடராக பொடிச்சு எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ நைஸ் ரவை பதத்துக்கு அரைச்சிருக்குறேங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சுங்க. எந்த கப்பில் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இந்த ஜவ்வரிசி கேசரிக்குங்க இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். குப்பை தூசி இல்லாத நாட்டு சர்க்கரைனால அப்படியே டைரெக்டாக போட்டுக்கிட்டேங்க. நீங்கள் குப்பை தூசி இருக்கிற நாட்டு சர்க்கரையாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி கொதிச்சு வந்த பிறகு வடிகட்டியும் கூட சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பொடிச்ச மண்டை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி கருப்பட்டியும் கூட பொடிச்சு கொஞ்சம் கரைச்சி விட்டும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க இந்த கருப்பட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிற கேசரி. இது கூட 5-6 ஏலக்காய் பொடிச்சு வச்சதை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துருக்கேங்க. இதை பொடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நல்லா வறுத்து பொடிச்சிருக்கிறனாலேங்க உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும். நல்லா அல்வா மாதிரி இருக்கும் பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் இப்போ வறுத்த முந்திரி பாதாமை சேர்த்துக்கலாங்க. நல்லா கடாயில் ஒட்டாமல் அல்வா மாதிரி வருதுங்க. தயாராகிடுச்சுங்க. இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் ஜவ்வரிசி நாட்டு சர்க்கரை சேர்த்து கேசரி செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.